நம்ம பூமி பக்கத்தில் ஒரு குட்டி கிரகம் இருக்குது. மனிதர்கள் அங்கே எப்படியாவது போயிடக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கிரகம் தான். அது பேர் தான் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தின் 2 அதிசயங்களை வச்சிருக்கு. ஒன்று மிகப்பெரிய மலை, இன்னொன்று மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இந்த மிகப்பெரிய மலையின் பெயர் மவுண்ட் ஒலிம்பஸ். இந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கின் பெயர் மரைனர் வேலி. இந்த பள்ளத்தாக்கை நீங்கள் ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போதே ஒரு வடு மாதிரி நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த பள்ளத்தாக்கை நீங்கள் ஸ்பேஸ்லேருந்தே பார்க்க முடியும்னா அப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகத்தின் மேல் பகுதியில் 20% இந்த ஒரு பள்ளத்தாக்கு மட்டுமே ஆக்கிரமிச்சிருக்கு. இதனுடைய சைஸை பற்றி நம்ம சொல்லணும்னா நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர், அகலம் 200 கிலோமீட்டர். இதோட ஆழம் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.7 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. நம்ம பூமியிலேயே மிகப்பெரிய மலையான மவுண்ட் எவரெஸ்ட்டை நம்ம இதில் முழுசாக தூக்கி ஒளிய வச்சிடலாம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதோட மொத்த நீளம் அமெரிக்காவோட நீளத்துக்கு சமமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு நம்ம செவ்வாய் கிரகத்தில் எப்படி உருவாகியிருக்கும்? அதற்கு முதல்ல பொதுவாக பூமியில் எப்படி பள்ளத்தாக்குகள் உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பூமியில் பார்த்தீங்கன்னா கண்டத்தட்டு நகர்றதுனாலையும் காற்றால் அரிக்கப்படுறதுனாலையும் நீரால் அரிக்கப்படுறதுனாலையும் பள்ளத்தாக்குகள் உருவாகுது. நீங்கள் யோசிக்கலாம், செவ்வாய் கிரகத்தில் நீரும் கிடையாது, காற்றும் கிடையாது, கண்டத்தட்டு நகர்வும் கிடையாது, அப்புறம் எப்படி இந்த பள்ளத்தாக்கு உருவாக்குனுச்சுன்னு. செவ்வாய் கிரகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தண்ணி இல்லாமல் இருக்குது, காற்றும் அடர்த்தி கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் அதிகப்படியான நீரும் அதிகப்படியான காற்றும் இருந்துச்சு. செவ்வாய் கிரகத்தில் குறைவான ஈர்ப்பு விசையினாலையும் சூரிய காற்று நேரடியாக தாக்கப்படுறதுனாலையும் தான் இந்த நீரும் காற்றும் காணாமல் போனது. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் நீர் ஓட்டுறதுக்கான வழித்தடங்களும் நீர் இருந்ததற்கான ஆதாரங்களும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு செவ்வாய் கிரகத்தில் வெறும் நீர்னால் மட்டும்தான் ஓடி அரிக்கப்பட்டு இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு உருவாகியிருக்கா அப்படின்னா கிடையாது. பூமியில் ஏற்படுற மாதிரி கண்டத்தட்டு நகர்வு இந்த செவ்வாய் கிரகத்திலும் நடக்குது. ஆனால் பூமியில் ஏற்படுற அளவுக்கு இல்லை, இங்கே மிகவும் பொறுமையாக நகருது. இப்படி கண்டத்தட்டு நகர்வுகள் நடக்கிறதுனால மண் சரிவுகள் ஏற்பட்டு பள்ளத்தாக்குகள் ஆரம்ப காலகட்டத்தில் உருவாகியிருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்திலேயே இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு உருவாகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. நிலநடுக்கத்தினால உருவான இந்த பள்ளத்தாக்கில் நீரும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதனாலையும் இந்த பள்ளத்தாக்கு பெரிதாக ஆரம்பிச்சிருக்கு. நீரால் ஏற்பட்ட அரிப்பு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதிகப்படியான காற்று வீசு வர்றதுனாலையும் இதில் இருக்கக்கூடிய மணல்கள் இங்கேருந்து வேறு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த பள்ளத்தாக்கானது இன்னும் பெரிதானது. இந்த காற்று பார்த்திங்கன்னா அப்போ மட்டும் இல்லை, இது வரைக்கும் காற்று வீசிக்கிட்டு தான் இருக்குது. இந்த காற்றுனால மண் அரிக்கப்பட்டு இன்னும் பள்ளத்தாக்கு பெரிதாகிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வழியாக ஓடின நீர் பார்த்திங்கன்னா இந்த பள்ளத்தாக்கை கடந்து ஒரு மிகப்பெரிய பெருங்கடலை கலந்துருக்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பள்ளத்தாக்கின் ஆரம்பம் எரிமலைகள் பக்கத்தில் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய கடலில் போய் முடியுது. இந்த பள்ளத்தாக்கு பக்கத்திலேயே தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய மலையான மவுண்ட் ஒலிம்பஸும் இருக்குது. இந்த மலைகள் எல்லாமே எரிமலைகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால எரிமலை வெடிப்புகள் அதிகப்படியாக ஏற்பட்டு எரிமலை குழம்புகளும் இந்த பள்ளத்தாக்கு வழியாக ஓடி இந்த பள்ளத்தாக்கை இன்னும் பெரிதாக்கியிருக்கு. நாம ஏன் இந்த பள்ளத்தாக்கை ஆராய்ச்சி செய்யணும்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. ஏன்னா இந்த பள்ளத்தாக்கு வழியாக நீர் ஓடி இருக்கு. நீர் போயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நிலத்தடி நீராக அது சேர்ந்திருக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள் வழியாக இதை ஆராய்ச்சி பண்ணும்போது இங்கே அதிகப்படியான ஹைட்ரஜன் இருக்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைட்ரஜன் விண்வெளி முழுவதும் தான் பரவி இருக்குது. இந்த ஹைட்ரஜன் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் நீரோடு தொடர்புடையது. ஒருவேளை நம்ம செவ்வாய் கிரகத்தில் குடியேறணும் அப்படின்னா நாம் இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரையும் நிலத்துக்கு அடியில் படிஞ்சிருக்கக்கூடிய ஐஸ் படிவ நீரையும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தில் காற்றின் அடர்த்தி குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லா கிரகங்களையும் பொதுவாக உயரம் அதிகரிக்க அதிகரிக்க காற்றின் அடர்த்தி குறையும். அதே உயரம் குறைய குறைய காற்றின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஆழமாக இருக்குது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பகுதிக்கு மேலே போக போக தான் பார்த்தீங்கன்னா அடர்த்தி குறைவாக இருக்குது. ஆனால் இந்த பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் ஓரளவுக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி குகைகள்லையும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட பாறை பள்ளத்தாக்குகளையும் நம்ம வாழ்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம வேற்று கிரகங்களில் இருக்கக்கூடிய குகைகளையும் பள்ளத்தாக்குகளையும் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி செய்யணும்னு நான் சொல்ல வரேன். வேற்று கிரகங்களில் என்னதான் உயிர் வாழ்க்கை சாத்தியமாக இருந்தாலும் நம்ம பூமியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம பல்வேறு சுற்றுச்சூழல் கேடுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய பார்க்கணும். எத்தனையோ கிரகங்கள் நம்மளால் உருவாக்க முடிஞ்சாலும் பூமி மாதிரி ஒரு சொர்க்கம் நமக்கு கிடைக்காது. நன்றி.